அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சோமசுந்தர் பேசுகிறேன். பேரர் கிங் மீடியா யூடியூப் சேனல்லேருந்து. நம்ம இதுக்கு முன்னாடி தேனி மாவட்டத்தில் இருக்க மறக்காமல்லே சன்னியாசி கோயில் தான் பார்த்துருந்தோம். இப்போ இன்னொரு சன்னியாசி கோயில் பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மதுரை மாவட்டம் எலுமலை இருக்கலாம் வாசிமலை சன்னியாசி கோயில். இந்த கோயிலுக்கு எப்படி போனால் எலுமலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே வரணும். இந்த சன்னியாசி கோயிலை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க எங்களோட. எல்லாம் மக்காச்சோளமுங்க, மக்காச்சோளமாக இருக்குது. ஒன்று பிடுங்குமா கருதை ஏன் போகிறாங்க என்னன்னு தெரியல. கொடுங்க தான் பார்ப்போமே. மக்காச்சோளம் மக்காச்சோளம் மக்காச்சோளம். அன்னுக்கு 800 தூரம் வரைக்கும் மக்காச்சோளம் தான். இப்போ தான் போட்டுப்பாங்க போல. ஒரு சில இடத்துல அறுவடை ஆயிருக்கு, அறுவடை ஆயிருக்கும் தயாராகவும் இருக்குது. இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு 800 தூரம் வரைக்கும் மக்காச்சோளம் தாங்க. பாருங்கள், மக்காச்சோளம் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் பிடுங்காமல் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே எலுமலையிலேருந்து கருப்பசாமி கோயில் வரைக்கும் மட்டும்தான் ரோடு பாதை. இந்த கருப்பசாமிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இது நம்ம நடந்து தான் போகணும். வண்டியும் போகாது, எதுவுமே போகாது. ஆனால் கருப்பசாமி கோயில் வரைக்கும் உங்களுக்கு தார் சாலை இருக்குது. அது வரைக்கும் நம்ம வண்டியை மரத்தடியில் போட்டு இங்கிட்டு நம்ம நடந்து தான் போகணும். அந்த பாதைலாம் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த கருப்பசாமி கோயில் ஒட்டின மாதிரி தான் இந்த பாதை போகுது. இதுக்குன்னு தான் பாதை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இது கோயிலுக்கு மட்டுமே பயன்படுத்துறதில்ல. இந்த பாதையை தோட்டத்துக்குள்ளேயும் போகிறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம். கருப்பசாமி கோயில் ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. இது நம்ம இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் தான். இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டோட கேட்டு இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம். நம்ம கருப்பசாமி கோயில் அடிவாரம், இது ஃபாரஸ்ட்டு உள்ள கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஒத்தடிப்பு அதுதான், பயப்படாமல் போகலாம். ஓடக்கில் இறங்கி ஏறணும். இறங்கி ஏறிட்டோம். இந்த கோயில் அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மரம் தான் கோயில். பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கருப்பசாமி கோயில் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 100 மீட்ரு 200 மீட்டர் அவ்வளோதான். இதான் வந்துட்டோம். இப்போ நம்ம கோயிலுக்கு பின்புறம் இருக்கோம். சன்னியாசப்பா, வாசிமலை சன்னியாசப்பா. பொங்கல் வைக்க இங்கே கடை வெட்ட கேட்டிருக்கு. அந்த சைடு என்னால் நிற்க முடியாது. வாசிமலை சன்னியாசப்பா. கோயில் பக்கத்தில் பெண்கள் தேய்மானம் கூடிய தேவியம்மன் இருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போகிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டடாக நீங்கள் இருக்கும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த ஒரு வீடியோவில் இந்த மலை பயணத்தில் ஒரு கோயிலில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தோழன் விஜய் சோமசுந்தரம். நன்றி.